இன்டு ஆல் த வேர்ல்ட். இன்னைக்கு சிலர் இந்த நல் மனசாட்சியை விட்டு மனுஷனுடைய மனசாட்சி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் பார்க்குமா. சிலர் இந்த நல் மனசாட்சியை விட்டு விசுவாச கப்பலை சேதப்படுத்தினார். தெரியும் நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக தான் போகிறோம்னு நல்லா தெரியும். அதான் தாவீது ராஜா அங்கே அழுகிறான், ஆண்டவரே நான் உண்மை விட்டு வழி போயிடுவேனா? என்னுடைய இருதயம் பொருளாசையை சாராமல் என்னை காத்துக்கொள். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வர சோதனை பொருளாசையை சார்வது தான். பொருளாசையை சார்ந்து விட்டால் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நான் மாயையை பாராதபடி என் கண்களை விளக்கியறலும். முழங்கால் போட்டு அழுகிறான், நான் எப்படி இருந்தாலும் போயிடுவேன், என்னை காப்பாற்றிருங்க கெஞ்சிறான். நான் எதிர்பார்க்கிற நிந்தையை எனக்கு வரப்பண்ணார், உம்முடைய வழியை விட்டு நான் போய் அவமானப்பட்டு போய்விடாதபடி என்னை காப்பாற்றிருங்க. அந்த 119ஆம் சங்கீதம் பூரா படிச்சிங்கன்னா கெஞ்சி மன்றாட்டு ஜெபம். உங்களுக்கு ஜெபம் வரலையா? 119ஆம் சங்கீதத்தை எடுத்து படிங்க, தனிமையில் உட்காந்து போய் ஒரு ஆலயத்தில் உட்காந்து படிங்க. அப்படியே அவ்வளோ உருக்கமான ஜெபம், அவ்வளவு ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கொண்டாந்து தரும். நீங்கள் கேட்பது எல்லாவற்றையும் தேவன் தருவார். 119ஆம் சங்கீதத்தை படிச்சுட்டே வந்து அதான் இங்கே பவுல் சொல்கிறார், நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரிடையாயிருக்கிற மற்றெந்த செய்கைக்கும் விரோதமாக விதிக்கப்பட்டிருக்கிறது. சிலர் எப்படிப்பட்டவனானாங்க, எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி யாருக்கு நியாயப்பிரமாணத்தை பற்றி போதிக்கிறாங்க? யார் பழைய நியாயப்பிரமாணத்தில் காணிக்கையை கொண்டு வா, ஞாயிற்றுக்கிழமை அனுசரின்னு யார் சொல்லிக்கிட்டு இருக்காங்க? ஓய்வு நாளை அனுசரிக்கலைன்னா செத்து போயிடுவேன், நீ நாசமாக போயிடுவாங்க. ஓய்வு நாள் எது? நல்லா சொல்லு. நியாயப்பிரமாணத்தின்படி எது ஓய்வு நாள்? சனிக்கிழமை தான் ஓய்வு நாள், புரியுதா இல்லையா? வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை, 7ஆம் நாள் தானே ஓய்ந்திருந்தார். அதான் சனிக்கிழமை. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஞாயிற்றுக்கிழமை நீ ஆண்டவர் கொடுக்கவில்லை என்றால் அழிந்து போய்விடுவாய், நாசமாய் போய்விடு. அப்படிலாம் சொல்லவே. நியாயப்பிரமாணம் யாருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது? நியாயப்பிரமாணம் நல்லது தான், எல்லாமே ஆண்டவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்கார். அதான் இயேசு வந்தார். ஏண்டா உன்னுடைய ஆடோ மாடோ குழியில் விழுந்துருச்சுன்னா தூக்கி விட மாட்டியா? ஒரு மனுஷனுக்கு நல்லதை செய்கிறது தப்பா? ஞாயிற்றுக்கிழமைக்கு ஓய்வு நாளுக்கும் தேவன் ஆண்டவராக இருக்கிறார். எதையுமே பிடிச்சு நியாயப்பிரமாணத்தை தொங்காத. நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் வார்த்தையாலே அடித்து கொள்கிறோம். நம்ம கேட்டோம்னா சாத்தூரில் என்னாச்சு, அடிச்சிருக்காங்க, எனக்கு பணம் கொடு அப்படின்னு. எங்கள் அண்ணன் இந்த மாதிரி சொல்கிறான், அவன் அந்த மாதிரி சொல்கிறான். ரெண்டு ஆனால் ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு தானே அர்த்தம். பண்ணியிருக்காங்களா இல்லையா? தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதகர்களுக்கும் வேசி கள்ளருக்கும். டீசெண்டாக ட்ரெஸ்ஸு போட்டு மேடையில் பேசுவான், உள்ளம் போனால் திருட்டு புள்ளமாக இருக்கும். ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும். இந்த சர்ச்சிலேருந்து அந்த சர்ச்சுக்கு ஆளுங்களை கூட்டு போகிறது. வாங்க பிரதர், இங்கே ஆவியே கிடையாது, எங்கள் சர்ச்சில் தான் ஆவி, ஏகப்பட்ட ஆவியை வச்சுருக்கோம், உங்களுக்கு ஃப்ரீயாக தரோம் அப்படின்னு மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய் ஆணை இடுகிறவர்களுக்கும் இவங்களுக்கு தான் நியாயப்பிரமாணம் தேவைப்படும். நமக்கு என்ன தேவை? சரிங்க, எல்லாம் சொல்லி கிழிச்சு விட்டீங்க, உங்களுக்கு என்னங்க தேவை? தெளிவாக சொல்கிற பாரு. கற்பனையின் பொருள் என்னவென்றால், விசுவாசத்தில் என் பிரியமான குமாரனேன்னு பவுல் கூப்பிட்றார், அவனுக்கு கற்றுக் கொடுக்குறார். கற்பனையின் பொருள்னா என்ன தெரிஞ்சுக்க, இந்த சாராம்சம். சாரா அப்படியே புள்ளிஞ்சிட்டேன், அதோட பொருள் என்ன தெரியுமா? சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இன்றைக்கி விசுவாசத்தை கற்றுக் கொடுத்த உடனே நம்மளால என்ன சொன்னிச்சு? ஆண்டவர் தான் நான் நம்பியிருக்கேங்க, ஃபுல்லாக ஆண்டவரே நம்பியிருக்கிறேன். ஆமாம், ஃபுல்லாக ஆண்டவர். நான் பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணுற வரைக்கும் ஆண்டவரை நம்பியிருக்கேன். இதான் விசுவாசமா? ஆண்டவரே ஏமாத்துறது. அதான் இங்கே என்ன போட்டுறாரு, மாயமற்ற விசுவாசம். மாயமுள்ள விசுவாசம்னு அப்போ ஒன்று இருக்குல்ல. வானத்தையும் பூமியும் படித்து உன்னைய படித்தவருக்கு தெரியாதா? நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டர், தெரியாதா? ஆனால் என்ன பண்ணுறான், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? அதான் கேட்குறேன். எதிலே நாங்கள் வஞ்சித்தோம் என்று கேட்கிறீர்கள் அப்படின்னு பதிலுக்கு கேட்குறார் ஆண்டவர்.
நாம் ஆண்டவரை ஏமாத்துறதையே பொழப்பா வச்சுருக்கோம். இப்படியெல்லாம் காணிக்கை கொடுத்து, இப்படியெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பக்தி விருத்தியாக இருந்து ஆண்டவருடைய பிள்ளைகளை நாங்கள் சாப்பாடு போட்டு வலிச்சுட்டா நீ ரட்சிக்கப்பட்டுறான்னு நினைக்கிற. அவர் என்ன சொல்கிறாரு? மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே, இது ஒன்று தான் கற்பனையின் பொருள். அதான் இயேசு அதான் சொன்னார். கற்பனை என்ன? இயேசு சொன்ன கற்பனை, உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயா. இதற்கு ஒப்பான கற்பனை என்ன? நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல உன் பிறனிடத்திலும் அன்பு கூறு. இதை நாம் பக்காவாக பார்க்க முடியும். யாரிடத்தில் இந்த அன்பு இல்லையோ அவர்களிடத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். சர்ப்பங்களைப் போல வினவுள்ளவர்களாக இருங்கள். நீங்கள் பெரிய பிள்ளைகளாக வரும்போது உங்களை ஏமாற்றுவார்கள், உங்களை வஞ்சித்து விடுவார்கள். ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இப்படிப்பட்டவர்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருங்க. அதுக்காக தான் உங்களுக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லித்தரார். சிலர் இந்த நல் மனசாட்சியை விட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இன்டு ஆல் த வேர்ல்ட், நீங்கள் இந்த உலகத்திற்குள்ளே போக போகிறீர்கள். எப்படி போக போகிறீங்க? எல்லாம் 1,00,000 ஓநாய் நிற்கிது உங்களை பிடிச்சி திங்கிறதுக்கு. ஓநாய்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டியை அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன். இப்போ உங்களை போக போகிற 1,00,000 ஓநாய் பசியோடு நிற்கிது. உங்களை போனவுடனே அடுத்த செகண்டு கிறிஸ்டியன் ஓநாய், இந்து ஓநாய், எல்லா ஓநாயும் தான் இருக்குது. கிறிஸ்டியன்லாம் ஓகேன்னு நினைக்காதுங்க. திருட்டு பயிரில் நம்பர் 1 ஐக்கியப்பே வேணாம். ஏன்னா அவனுக்குள்ளாதான் சாத்தான் உடனே வேகமாக போய் அவனை வேகமாக மாற்றன்னு நினைப்பான். நம்ம ஆளுங்களை பற்றி பிரச்சனை இல்லை. எதிரால் ஒருத்தர் நமக்கு எதிராக பிரச்சனை பண்ணுறான் பார்த்தியா, அவனை எப்படியாவது கரெக்ட் பண்ணி கவுத்தணுங்கிறது தான் சாத்தானுடைய திட்டமாக இருக்கும். அதனால் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் அதில் விழுந்து போவார்கள். அவனே சாத்தானுடைய ஏஜெண்டாக இருப்பான். அவன் என்ன சொல்லுவான்? எப்படா வரவனா கடித்து ஏமாத்துவோன்னு ரெடியாக இருப்பான். அதில் ஒன்றும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது? நீங்கள் உலகத்திற்குள்ளே போக போகிறீர்கள். இருளான உலகத்திலே நீங்கள் வெளிச்சமாக இருக்க வேண்டும். பட்சிக்கிற ஓநாய்கள் மத்தியிலே நீங்கள் ஆட்டுக்குட்டியாக இருக்க வேண்டும். அப்போ எங்களை கிறிஸ்டியனாக மாறி எங்களை சாவடிக்கு போகிறீங்க, அதுக்கு எங்களை தயார் பண்ணிட்டு இருக்கீங்க அதானே? இல்லை, உலகத்தின் முடிவு பிறந்த நான் உங்களோடு இருக்கிறேன். ஒரு ஓனாயும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் போய் தான் ஆகணும். நான் பக்கத்தில் இருக்கேன், என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ட்ரஸ்டிங் கிரைஸ்ட் இஸ் a matter not only of believing but also of obeying. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது, நம்புவது என்பதிலே அவரிடத்தில் விசுவாசம் வைப்பது மட்டுமல்ல, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வது. மேலிருந்து குதி, ஆண்டவரே நீ சொல்கிறதெல்லாம் நான் நம்புகிறேன், உங்களுடைய ரத்தம் தான் என்னை காப்பாற்றிச்சுலாம் நம்புகிறேன், அதுக்கும் படு பாதாளத்தில் போய் குளிக்க சொன்னா எவன் குதிக்கிறது? அதான் முக்கியமான விஷயம். பார்ட் ஆஃப் ஒபேயிங் இன்க்ளூட்ஸ் ஹீடிங் கிரைஸ்ட் கிரேட் கமிஷன். தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அந்த கட்டளைக்கு செவி கொடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன் அடிஷன், காட் கமாண்டட் ஆல் மென் எவ்ரிவேர் டு ரிப்பெண்ட். அதான் அப்போஸ்தலரில் சொல்லியிருக்கு. எல்லா மனிதர்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் கட்டளை இடுகிறார். என்ன மனம் திரும்பனா? நாங்கள் என்ன அப்படி பெருசாக இது பண்ணிட்டோம், ஊர் உலகத்தில் இல்லாத பண்ணிட்டோமா? அப்படியே உன்னுடைய அன்பு மாயமற்றதாக இருக்கிறதா? உள்ளத்தில் ஆராய்ந்து பாருங்கள். நாம் தேவனுக்கு உண்மையான மரியாதையை கொடுக்குறோமா? ஆராய்ந்து பாருங்கள். இதைத்தான் அவர் கேட்கிறார். We must never minimize the missionary outreach of the church. ஒரு சபை என்று இருந்தால் அந்த சபை என்று என்ன பண்ணுறாங்க? கேம்ப் மாதிரி போடுறாங்க இல்லையா? ஆமாம், மிஷினரி அவுட்ரீச் ஆஃப் த சர்ச். சர்ச்சில் இருந்து சண்டே கிளாஸ் நடத்துவாங்க. கிராமங்களில் போய் சர்ச்சில் இருந்து சண்டே ஊழியம் நடத்துவாங்க. கிராமப்புற சர்ச்சுகளில் போய் ஊழியம் நடத்துவாங்க. ஆமாம், இதெல்லாம் போட்டு என்னத்தை இதனால் நடந்து என்ன பண்ண போகுது அப்படின்னு ஒரு காலத்தில் நினைக்காதீங்க. உங்களை 10 பேர் பார்ப்பான், 100 பேர் பார்ப்பான். நீங்கள் எப்படி ஆண்டோருக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிறீர்கள் பார்ப்பாங்க. ஒரு புடவை விற்க வரான் ஒருத்தன் தெருவில், ஒரு பெட்ஷீட் விற்க வரான், வடநாட்டிலேருந்து பெட்ஷீட் விற்க வராங்களா, பூட்டு விற்க வராங்களா, இவங்களெல்லாம் பார்ப்பாங்க. விவரமானவன் எவனும் அவன்கிட்ட போய் வாங்க மாட்டான். இவனே பூட்டும் கொடுப்பான், இவனும் ஜாவியும் கொடுப்பான், எதுக்கு போய் அவன்கிட்ட வாங்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா? ஆனால் நம்மை பார்க்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக நம்மை பார்க்கிறார்களா? நீங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களை 1000 கண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கும், மாட்டிக்கிடுவீங்க. தேவனுக்கு உண்மையானவர்களாக நடக்கிறீர்களா? எப்படி நடக்கிறீர்கள் பாருங்கள். லாஸ்ட் சோல்ஸ் அரவுண்ட் த வேர்ல்ட் cannot be saved
unless they call upon the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி ஆண்டவரே எங்களை ரட்சியும் என்று கூப்பிடாவிட்டால் இந்த உலகத்திலே இழந்து போன ஆத்துமாக்களை யாருமே ரட்சிக்க முடியாது. எப்படி இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி கூப்பிடுவார்கள்? உன்னுடைய வாழ்க்கை தாறுமாறானதாக இருந்தால் எப்படி அவங்க இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி கூப்பிடுவார்கள்? நீங்கள் கிறிஸ்தவர்களாக யூ ஹாவ் கிரேட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி, பட் தே cannot கால் அன்லெஸ் they believe. இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசிக்கவில்லை என்றால் அவர்களால் இயேசு கிறிஸ்துவை கூப்பிட முடியாது. faith comes by hearing, so they must hear the message. விசுவாசம் கேள்விப்படுவதனாலே வருகிறது. அப்படி கேள்விப்படுவது எப்படி வரும்? செய்தியை நீங்கள் சொல்ல வேண்டும். நீங்கள் எப்படி இப்படி இருக்கிறீங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய அற்புதத்தை என்னுடைய வாழ்க்கையிலே செய்தார். முன்பு நான் எப்படி இருந்தேன்? நான் அடங்காதவனும் தூஷிக்கிறவனும் கேவலமானவனுமாக இருந்தேன். ஆனால் அவருடைய நீடிய பொறுமை எனக்கு கிடைத்தது. அதனாலே தேவன் என்னை தம்முடைய ஊழியத்துக்கென்று என்னை ஏற்படுத்தினார்னு பவுல் சொல்கிறார். எனக்கு ஒரு ஐயர் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தார். ஆனால் இறுதியிலே அவருடைய வாழ்க்கையில் தோற்று போய்விட்டார். ஆனால் பவுல் கடைசி வரைக்கும் நின்றார். இறுதி வரை முடிவு மட்டும் நிலைநிற்பவனை ரட்சிக்கப்படுவார். அநேக நல்ல நல்ல ஊழியர்கள் எல்லாம் கூட கெட்டு போயிருக்கிறார்கள். நீங்கள் எப்படி கேள்விப்பட செய்வீர்கள்? உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்கள் கஷ்டத்தில் இருப்பாங்க. நீங்கள் உங்களை கேட்டிங்கன்னா தான் தெரியும் அவங்க வீட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு. காது கொடுத்து கேட்கணும், அவங்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும். அதை பார்த்து தான் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி அவருடைய கஷ்டத்திலே கூப்பிடுவார். நீ இயேசு கிறிஸ்துவை தெரிஞ்சுக்கோ, உனக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா நீ கவலைப்படாத, ஆண்டவருடைய பெயரை சொல்லி கூப்பிடு, உனக்கு நித்திய விடுதலை உண்டு. A messenger must go to them with a message. இயேசு கிறிஸ்துவை கூப்பிடு என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியாளர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்தியோட போக வேண்டும். But this means that God must call the messenger and the messenger must be sent. இதற்கு என்ன அர்த்தம் என்றால், அப்படி செய்தி கொடுப்பவரை தேவன் ஏற்கனவே அழைத்தாக வேண்டும். அப்படி அந்த அழைத்ததை ஒரு மெசஞ்சர் செய்தி கொடுப்பவரை அனுப்பியே ஆக வேண்டும். அப்படி இல்லைன்னா எப்படி கேள்விப்படுவார்கள்? நீங்கள் எல்லாம் தேவனுடைய செய்தியாளர்களாக இருக்கிறீர்கள். மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பு இல்லைன்னா எப்படி நீங்கள் வாழ்வீங்க? வாட் ப்ரிவிலேஜ் இட் இஸ் டு பி ஒன் ஆஃப் ஹிஸ் மெசஞ்சர்ஸ் அண்ட் ஹாவ் பியூட்டிஃபுல் ஃபீட். தேவனுடைய செய்தியை கொண்டு போய் சேர்ப்பவர்களாக தேவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். உலகத் தோற்றத்திற்கு முன்னே உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்கு கீழ்ப்படிந்து நடந்தீர்கள் என்றால் நீங்கள் எங்கேருந்து வரீங்க? வானத்தையும் பூமியும் படைத்த ஜீவனுள்ள தேவனிடத்தில் சமூகத்திலிருந்து நான் வருகிறேன். ஏன் உங்களுடைய வாழ்க்கை இப்படி பரிசுத்தமாக இருக்கிறது? நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது? தேவனை நோக்கி கூப்பிடுங்கள், உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு. இந்த செய்தியை சொல்வதற்காக நீங்கள் தேவாதி தேவனிடத்திலிருந்து வருகிறீர்கள். இன்றைக்கும் உயிருள்ள தேவனிடத்திலிருந்து ஆண்டவரிடத்திலே நீங்கள் பேச முடியும். ஆண்டவர் உங்களிடத்திலே பேசுவார். அப்பேற்பட்ட தேவனுடைய செய்தியாளர்களாக நீங்கள் இந்த உலகத்திலே பட்சிக்கிற ஓநாய்களிடத்திலே போகப் போகிறீர்கள். இதான் இன்றைய செய்தி. இது எவ்வளோ அற்புதமானது! இன்றைக்கு படிக்க வேண்டிய வசனம் மத்தேயு 28:18 இருக்கு. Then Jesus came to them and said, All authority in heaven and on earth has been given to me. Therefore go and make disciples of all nations, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Spirit. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் உலகமெங்கும் போய் ஞானஸ்தானம் கொடுத்து சீடர்களை உண்டாக்குங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்கள் கொடுங்க அப்படிங்கிறார். அநேக ஊழியர்களை தேவன் ஏற்படுத்துகிறார். அநேக பரிசுத்தவான்களை உண்டாக்குகிறார். நம்முடைய மிகப்பெரிய பொறுப்பு என்னன்னா, இந்த உலகத்திலே நம்மை பார்க்கிறவர்களுக்கு உங்களை அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் ஈஸ்வராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. அப்போ ஞானஸ்நானம் கொடுங்கள்னு சொல்கிறார். அப்பேற்பட்ட பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நம்ம ஒரு வாழ்க்கையில் நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் ஒரு 50 வயசு 60 வயசு வரைக்கும் நம்ம வாழ்கிறோம்னா நம்மகிட்ட எப்படி ஒரு 50,000 பேராவது நம்மை தொடர்பு கொள்வார்கள். அந்த 50,000 பேருக்கு நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக வாழ்ந்து காண்பித்திருக்கிறீர்கள்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு பல பலவீனங்கள் நமக்கு உண்டு. திரும்ப ஒடியாரணும். 119 சங்கீதத்தை படித்து ஆண்டவர்கிட்ட கெஞ்சணும், அளவு.
ஆண்டவரே, என்னை பொருளாசையை சாராதபடி என்னை காத்துக்கொள்ளும், மாயையை பாராதபடி என் கண்களை காத்துக்கொள்ளும், நான் அஞ்சுகிற நிந்தையை என்னை விட்டு அகற்றும். இப்படியெல்லாம் கெஞ்சிங்க, ஆண்டவர் நிச்சயமாக விடுதலை கொடுப்பார். ஆக்ஷன் அசைன்மெண்ட்: லிஸ்ட் how many missionary groups or missionaries you have supported through prayer, money, letters and other means. எத்தனை ஊழியக்கார மிஷனரி குரூப்ஸ் அவங்களுக்கு நீங்கள் ஜெபத்திலும் பணத்திலும் கடிதங்கள் வாயிலாகவும் மற்ற வேறு எந்த வகையிலும் நீங்கள் உதவி செய்திருக்கிறீர்கள். இன்றைக்கி நம்ம எதற்காக பணம் அனுப்புகிறோம்? ஊழியக்காருக்கு பணம் அனுப்பிட்டா நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இது ஒன்று தான். இன்றைக்கு உலகம் பூரா சுற்றி நம்ம காதில் விழுகிறது என்ன? ஆண்டவருக்கு கொடுங்கள், ஆண்டவருங்களே ஆசீர்வாதம், ஆண்டவருக்கு கொடுங்கள், ஆண்டவருங்களே ஆசீர்வாதம். எதுக்கு? ஆனால் உண்மையாக கஷ்டப்பட்டு ஊழியர் செய்கிற குரூப் நிறைய பேர் இருக்காங்க. ஒடிஷாலையும் உத்தரப்பிரதேசத்துலேயும் கிராமங்களுக்குள்ளே போய் அவங்களோட வாழ்ந்து அங்கேயே வேலை செய்து அங்கேயே விவசாய பணிகளை செய்து அங்கேயே இருக்கிற மக்களுக்கு உதவி செய்கிறவர்கள் அநேக பேர் இருக்காங்க. அவங்க வெளியே தெரியவே தெரியாது. அமைதியாக அவங்க பாட்டு பணியை செய்து கொண்டு இருக்கிறார்கள். தேவனிடத்தில் ஜெபித்து கொண்டு தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். காஷ்மீரில் பணியில் போய் உழைக்கிறவங்க இருக்காங்க. கஷ்டப்பட்டு அங்கேயே இருக்கிறவங்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டி ஸ்கூல் கட்டி அங்கேயே வேலை பார்த்து அங்கே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது, இப்படி அநேக பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவோ கடுமையான வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். ஜெபத்திலும் பணத்திலும் ஆறுதல் வார்த்தைகளின் மூலமாக உதவி செய்ய வேண்டும். வித் பைபிள் டிரான்ஸ்லேட்டர்ஸ் கோயிங் ஃபுல் ஸ்பீட் ahead, it is conceivable that around the year 2000 everyone will have the Bible in his or his own language. நிறைய பேர் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? பைபிள் மொழிபெயர்ப்பு அந்த காலத்தில் ரொம்ப வேகமாக நடந்தது. 2000 வருஷத்துக்குள்ள எல்லாருடைய மொழிகளிலும், இந்த உலகத்தில் பேசுகிற 700 மொழிகளிலும் நாம் பைபிளை உருவாக்கிவிட வேண்டும் என்று தீவிரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸ்டில் மிஷனரிஸ் வில் பி நீடட் டு பிரசன்ட் த காஸ்பல். இருந்தாலும் மறுபடியும் மொழியே பேச தெரியாத அநேக மொழியே இல்லாத மக்கள் இருக்காங்க. மொத்தம் 750 மொழிகள் இந்த உலகத்தில் இருந்தாலும் குறைந்த மொழிகளுக்கு தான் எழுத்து வடிவம் உண்டு, வரி வடிவம்னு சொல்லுவாங்க. அதுலேயும் மேலோங்கி நிற்கிற மொழிகள் மிக குறைந்தவை. அப்போ இத்தனை மக்களுக்கு நம்ம எப்படி போய் ஆண்டவரை சொல்வது? அவருடைய மொழியிலே சொன்னால் தானே அவங்களுக்கு புரியும். Still missionaries will be needed to present the gospel. What can you do to advance the missionary outreach of the body of Christ? List 3 ways. எந்தெந்த வழிகளிலெல்லாம் தேவனுடைய ஊழியம் மிக சிறப்பாக நடப்பதற்கு உங்களால் உதவி செய்ய முடியும்? நீங்கள் பெரிய காரியங்களை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும் எதிர்பார்க்குறீங்க ஒரு பக்கம் சின்ன சின்ன காரியங்களை செய்ய வேண்டும். நம்ம சர்ச்சில் யாராவது மனம் உடைஞ்சிருக்காங்களா, கோபத்தில் சர்ச்சையை விட்டு போகிறாங்களா, அவங்களோட பேசுங்க. அதெல்லாம் வேணாம், இப்போ வாங்க, நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஆண்டவரை விட்டு வழிவிலைக்கு போய்விடாதீர்கள், கூப்பிடுங்க. இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா ஆண்டவருடைய பணியை செய்கிறவர்களாக இருப்போம்.